அப்ப சிகாயோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆழ்ந்த மன ஜபம்னு அர்த்தம். அப்ப நம்ம சில நேரங்கள்ல ஆழ்ந்து தூங்குவோம் பார்த்தீங்களா, அது போல தேவனுக்குள்ள இருக்கும் போது டீப் ப்ரேயர்னு வாங்க. இங்கிலீஷ்ல எழுதிக்கணும்னா சிகாயோன் போட்டுட்டு டீப் ப்ரேயர்னு எழுதிக்குங்க. தமிழ்ல ஆழ்ந்த மன ஜபம். இந்த ஆழ்ந்த மன ஜபம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, தேவன் என்னை கஷ்டங்களில் இருந்து கொண்டு வந்தார், பாடல் அதாவது ஒரு பாடுகளில் இருந்து கொண்டு வந்தார். பாடுகள் மூலமா தான் பாடல் வரும், வலிகள் மூலமா தான் வரிகள் வரும். மகளாத்னு இருக்கு பாத்தீங்களா, இது ராகம் அல்ல, வாத்தியம். இப்ப மக்களாத் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. துன்பம், வேதனை, மனம் உருகுதல். ஒருத்தங்க பாடும் போது எனக்கு மனம் உருகிடுச்சுங்க, பாட ஆரம்பிச்சாங்க, ஏதோ பாடுவோம்னு நினைச்சோம், ஆனா எனக்கு ஏதோ டச் ஆச்சுன்னு பாத்தீங்களா, அது இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான. அப்போ மக்களாத் அப்படின்றது ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். ஒருத்தருக்கும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபேவரட்டா இருக்கும். ஃப்ளூட்டு, கிட்டாரு, வயலின், கீபோர்டு, இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும். அப்போ மக்களாத் அப்படின்றது ஒருத்தங்க கேட்கும் போது அவங்களுடைய துன்பம் போற மாதிரி இருக்கும், வேதனை நீங்கி போற மாதிரி இருக்கும், மனம் உருகுதல் இருக்கும், ஏதோ ஒரு சோல்ஃபுல்லா இருந்ததுன்னு அதுதான் அங்க இருக்கும். அப்படின்னா கித்தீத் அப்படின்னா உள்ள ஆழம். நான் உங்களுக்கு சொல்றேன், உள்ள அர்த்தம் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று அறுவடை, இரண்டாவது சந்தோஷம், மூன்றாவது கொண்டாட்டம். அறுவடைக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வேதனை இருந்திருக்கும், அறுவடைக்கு பிறகு நம்ம சந்தோஷமா இருப்போம், சந்தோஷத்துக்கு பிறகுதான் கொண்டாட்டம். இங்க பாருங்க, அல் தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். அப்ப இதுவுமே ஒரு வாத்தியம் தான். இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் சொல்றேன், எழுதிக்கங்க. பாதுகாப்பு, இரக்கம், முக்கியமாக தேவனே என்னோட வாழ்க்கையை அழிக்காதீங்க அப்படின்னு நம்ம கெஞ்சுறோம் பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல அல் தஷ்கேத் அப்படின்னா தேவனே அதாவது தேவனே எங்களை அழிக்காமல் பாதுகாத்து கொள்ளும். அப்ப இரண்டு விஷயம், பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அவருடைய இரக்கம் நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது.